ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தைராய்டு இருக்குது. நான் எப்படி கன்சீவ் ஆவேன்? இல்லைனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தைராய்டு வந்தால் குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா? இந்த 2 கேள்விகளும் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு இருக்குது. இந்த வீடியோவில் பிளான் பண்ணுறவங்களுக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் தைராய்டு பற்றின முழுமையான விளக்கத்தையும் அதை வீட்டிலே சரி பண்ணுற வழிகளையும் பார்க்க போகிறோம். முதல்ல குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு தைராய்டு ஏன் முக்கியம்னு பார்ப்போம். தைராய்டு அளவு சரியாக இல்லைன்னா உங்கள் ஓவுலேஷன் பாதிக்கப்படும். அதாவது கருமுட்டை சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகாது. நீங்கள் என்ன தான் உங்களோட ஓவுலேஷன் டைமில் இன்டர்கோர்ஸில் இருந்தாலும் கருமுட்டை சரியாக ரிலீஸ் ஆகாததுனால ஸ்பெர்ம் அதில் மீட் ஆகி ப்ரெக்னன்சிக்கு சான்சஸ் இருக்காது. நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் TSH லெவல் 2.5க்குள்ளே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கும். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்தால் கண்டிப்பாக தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அடுத்தது, கர்ப்பமாக இருக்கும்போது தைராய்டு வந்தால் என்ன செய்யணும்? இதை ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம்னு 2 டைப் இருக்குது. ஒன்று வெயிட் கெயின் ஆகும், இன்னொன்று வெயிட்டு கம்மியாகும். கர்ப்பத்தோட முதல் 3 மாதம் குழந்தைக்கு தைராய்டு சுரப்பி இருக்காது. உங்ககிட்ட இருந்து தான் அந்த ஹார்மோன் குழந்தைக்கு எடுத்துக்கும். தைராய்டை கவனிக்காமல் விட்டால் மிஸ்கரேஜ் ஆகலாம், குழந்தைக்கு ஹார்ட் பீட் வரதில் பிரச்சனையாகலாம், இல்லைனா குறப்பிரசவத்தில் கூட டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது. 5 மாதம் வரைக்கும் 3 to 3.5க்குள்ளேயும் அதுக்கப்புறம் 3 to 5க்குள்ளேயும் உங்கள் TSH லெவல் இருக்கணும். இப்போ தைராய்டுக்கான டயட் பார்க்கலாம். டெய்லி ஒரு முட்டையாவது நீங்கள் எடுத்துக்கணும். அது உங்கள் கருமுட்டைக்கும் குழந்தைக்கும் அவசியம். நட்ஸு டெய்லி எடுத்துக்கோங்க. சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுங்கள். சீட் சைக்கிளிங் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. டெய்லி மோர் குடிங்க, இது உங்கள் உடல் சூட்டை குறைக்கும். வெந்தய தண்ணி எடுத்துக்கோங்க. வெந்தயம் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அது மறுநாள் காலையில் கொதிக்க வச்சு வெறும் வயிற்றில் குடிங்க. இது உங்கள் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணிக்கும். சாப்பிடக்கூடாதுன்னா சோயா ரிலேட்டட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த சோயா பீன்ஸு, அதுக்கப்புறமா சோயாவில் செய்கிற பன்னீர் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, நிலக்கடலை, ராகி, கோதுமை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. நிலக்கடலை, ராகி, கோதுமைலாம் ஹெல்த்தி தானே, அது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அது உங்களோட தைராய்டு லெவலை அதிகப்படுத்திடும். அதனால் அதை சாப்பிடாதீங்க. பேக்கெட்டில் வர ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க. மோஸ்ட்லி கடையில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி கடையிலேருந்து வாங்கி குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரிங்க்ஸையும் ஃபுல்லாகவே தவிர்த்துடுங்க. தைராய்டு லெவல் நார்மலாக இருக்கணும்னா டெய்லி காலையில் 5 நிமிஷம் சூரிய வெளிச்சத்தில் உங்கள் மேலே படணும். 1 ஸ்பூன் மல்லி விதையை நைட்டே ஊற வச்சு காலையில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிடுங்க. சுடு தண்ணி குடிக்கும் போது அதில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் கலந்து அப்பப்போ குடிச்சிக்கலாம். டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு தைராய்டு மாத்திரை வாங்கி டெய்லி வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். இப்போ ஆல்ரெடி மாத்திரை சாப்பிட்றவங்க வெந்தய தண்ணியை மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour to 1 hour கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வெந்தய தண்ணியை எடுத்துக்கோங்க. தைராய்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. சரியான உணவு முறையிலையும் கரெக்டான மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் TSH லெவல் இப்போ எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் பல தகவலுக்கு பம் டு பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.